Hi guys, welcome to my channel. So today இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மை ஃபேவரட். நான் சென்னையில் பிறந்தவன். சென்னை vs பஞ்சாப் கிங்ஸ் ஓட ஃபுல் மேட்ச் ப்ரிவ்யூ ஐபிஎல் 2026 ஓட 7th மேட்ச் தான். ஸோ நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எஸ்ஆர்ஹெச் போட்டு அடித்து தம்சம் பண்ணிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் செம்ம அடி. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டாரு. ஹென்ரி கிளாசன் அவரு செம்மையாக கேம் கொண்டு போனார். நிதிஷ்குமார் ரெட்டி கரெக்டாக நான் சொன்னேன் அவரை கிளாஸுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாதுன்னு கரெக்டாக அந்த மாதிரி பண்ணாங்க. அவரும் என் ஃபேவரட். அவரும் செம்மையாக பண்ணார். போலிங்லும் வேறு லெவலு. கேகேஆர் என்ன இப்படி ஆயிட்டாங்க. ச்சே, நான் நினச்சேன் கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் என்னாச்சு பரவாயில்ல. பின்னால் நான் சொன்ன கேம் சேஞ்சர் டிராவிஸ் ஹெட். அவர் தான் கேமே சேஞ்ச் பண்ணி விட்டார். பவர் பிளேலே செம்மட்டி அடித்து இது பண்ணி விட்டார். இந்த சைடில் ஃபின்னால் அவர் தான் கேம் சேஞ்சர். ஸ்டார்டிங்கில் அவர் அந்த அடித்ததுனால தான் பவர் பிளேயில் ஒரு 80 வந்துச்சு. இல்லைன்னா அது கூட வந்தாமல் ஒரு 40-50 வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிருப்பாங்க அவங்க கேகேஆர். ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு நேற்று மேட்ச்சில். பிளே ஆஃப் த மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி போலிங்லேயும் சூப்பர் போட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் போல்ட் பிரில்லியன்ட்லி உன்னத் கட்டு, நிதிஷ் குமார் ரெட்டி, டேவிட் பெயின் மட்டும் அடி வாங்கிட்டாரு. சிவாங் குமார்னு ஒருத்தர் வந்து சூப்பராக போட்டார். அவர் நல்லா இந்த லெக் ஸ்பின்லாம் இந்த கூகுளிலாம் வேலை அவரை பிக் பண்ணவே முடியல ரிங்கு சிங்னால. அவர் நல்லா போட்டார். அபிஷேக் சர்மா அடி வாங்கிட்டார் ஒரு ஓவரு. அதுக்கப்புறம் வேறு யார் போட்டா அவங்க மேலே ஹர்ஷ் டூபே அவர் தான் ஃபின்னால் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. செம்மையாக போட்டார். எல்லாரும் கேகேஆர்ல எல்லாரும் அடி வாங்கினா வருண் சக்கரவர்த்தியை செம்ம கிழிச்சிட்டாங்க. சூழ்நிலை சூப்பராக போட்டார். பிளஸிங் முசரபணி வேறு ஹி பால் பிரில்லியன்ட்ல அவர் தாங்க சூப்பராக போட்டிருந்தாரு. 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. செம்மையாக போட்டிருந்தாரு. கேகேஆர் பேட்டிங் எல்லாரும் சொதப்பல். ஃபின்னாலை தவிர யாருமே அடிக்க. அங்குரிஷ் ரகுவன்சி ஒரு சூப்பர் இன்னிங்ஸ். அந்த ரன் அவுட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மாற்றி விட்டுருச்சு. இந்த அங்குரிஷ் ரகுவன்சி ரன் அவுட்டும் கேம் கிரீன் அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா இந்த ஸ்டெபிலைஸ் பண்ணி மேட்ச் கொண்டு போயிருந்து மேபி கிட்ட வந்திருக்கலாம். சுனில் கடைசியில் பேட்டிங் வந்து என்டர்டைன்மெண்ட் 2 6 அடிச்சாரு. அவர் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணார். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் கம் இன் டு திஸ் மேட்ச். சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஃபேவரட்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஃபார் ஷோர். போன மேட்ச் சூப்பர் பர்ஃபார்மன்ஸில் வின் பண்ணிட்டு ஜிடி கூட செம்மையாக வின் பண்ணிட்டு கூப்பர் கான்லி செம்மையாக ஆடி வந்துட்டாரு. சிஎஸ்கே ஆர்ஆரில் செம்ம பொட்டலம் ஆயிட்டாங்க. சும்மா ஆர்ஆர் வேற லெவலில் தம்சம் மாட்டாங்க சிஎஸ்கே 127 ஆல் அவுட் அவங்க. நான் யோசிச்சே பார்க்கல. செம்ம அது ஆக்சுவலாக அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்துச்சு போலர்ஸ்க்கு. ஸோ டாஸ் மேபி அது அன்றைக்கி சிஎஸ்கே இந்த போலிங் சூஸ் பண்ணி மேபி நம்ம ஜெயிச்சிருக்கலாம். நான் அவங்கள சீக்கிரமாக நான் வைபு சூரியன்ச்சு அடித்து இது பண்ணிட்டேன். ஸோ சிஎஸ்கே டேபிளில் லாஸ்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் கண்டினியூஷன். பஞ்சாப் கிங்ஸ் 3ல ஏதோ இருக்காங்க. 3 ஆஃப் 4 இருந்தாங்க. நாட் ஷோர், சாரி. ஸோ பஞ்சாப் கிங்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எல்லா கீ பிளேயர்ஸ், கேம் சேஞ்சர்ஸ், 1% பிளேயிங் லெவன் எல்லாத்தையும் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளேயிங் லெவன் போயிடலாம். ஹோம் டீம் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் போயிடலாம். ஸோ பிளேயிங் லெவன் ஃபார் மீ வில் பி ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன். ஆனால் அவங்க ஓப்பனிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா ஒரு ஓப்பனிங்கில் 2 எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டூபே தவிர யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ மேபி அவங்க ஓப்பனிங்கில் சேஞ்ச் பண்ணி சஞ்சு, ஆயுஷ், ருத்து அட் 3, நம்பர் 4 வந்து யார் வருவா? டூபே வருவார். ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டர் நடுவில். பிரவிஸ் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன், நாட் ஷோர். ஸோ பிரவிஸ் இல்லை. நம்பர் 5 கார்த்திக் சர்மா. 6 தலை ஒன்று பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஐம் நாட் ஷுர். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹீல் ஆல்சோ பிளே. ஏன்னா இன்னும் அந்த ஃபுல் ஃப்ளோ ஆடல. 6 இவர் சாரி நம்பர் 6 பிரசாந்த் வீர். சாரி, ஐம் வெரி சாரி. நம்பர் 6 கார்த்திக் சர்மா. நம்பர் 7 பிரசாந்த் வீர். நம்பர் 8 வில் பி ஜேமி ஓட்டன். நம்பர் 9 அன்சுல் கம்போஜ். 10 கலீல் அகமது. 11 நூர் அகமது. அண்ட் இம்பேக்ட் பிளேயராக அவங்க யாரோ ஒரு ஸ்பின்னர் ராகுல் சேர் அந்த மாதிரி யாரும் கொண்டு வரலாம். ஆர் தே மைட் பிரிங் அண்ட் பேட்டர் நடுவில் சர்ஃப்ராஸ் கான். அந்த மாதிரி விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா சர்ஃப்ராஸ் கான் வரலாம். சேசிங்கில் சர்ஃப்ராஸ் கான் மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ திஸ் வில் பி மை பிளேயிங் லெவன் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனிங் பிரியான் ஷாரியா, பிரக்ஷிபன் சிங் 2 பேரும் சூப்பர் ஓப்பனர்ஸ் 2 பேர். பட் 3 போன மேட்ச் வின்னர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கூப்பர் கான்லி. கூப்பர் கான்லி. நம்பர் 4 கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துருவார். நம்பர் 5 they'll bring Shashank Singh. 6 Marcus Stoinis. 7 சாரி நான் நேஹல் வதீரா விட்டேன், சாரி. நம்பர் 5 நேஹல் வதீரா. நம்பர் 6
Shashank Singh. Number 7, Marcus Stoinis. Number 8, Marco Jansen. Number 9, Xavier Bartlett. Bartlett ஹர்ப்ரீத் பிராண்ட் தெரியல, இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க ஆடுவாங்க. ஸ்லாஷ் போட்டுக்கலாம். Bartlett or ஹர்ப்ரீத் பிரா, அர்ஷ்தீப் சிங், சஹல் அண்ட் வைஷாக் விஜயகுமார். ஸோ திஸ் த பிளேயிங் 11 ஃபார் போத் த டீம்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம அன்புடன் சேப்பாக்கில் வேர்ல்ட் கப்லேயும் பார்த்தோம். செம்ம பேட்டிங் ட்ராக் இருந்துச்சு. எல்லோரும் 200 அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரிங் கிரவுண்டாக இருந்துச்சு. அங்கே தான் நிறைய ரன்ஸ் அடிச்சாங்க போன வருஷம். செம்ம ஃப்ளாட் விக்கெட்டு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு, சூப்பராக இருக்கும் பேட்டர்ஸ்க்கு. பேட்டர்ஸோட ஒரு ட்ரீம் பிச் மாதிரி அங்கே இதில் சேப்பாக்கில். ஸோ பி ஹை ஸ்கோரிங் கேம். இப்போ நம்ம வந்து கேம் சேஞ்சர்ஸ் பார்க்கலாம். கேம் சேஞ்சர்ஸ் ஃபார் திஸ் கேம் ஃப்ரம் சிஎஸ்கே. அகெயின் பேக். நான் திருப்பி சொல்கிறேன், சஞ்சு சாம்சன் வந்து இந்த மேட்ச் செம்மையாக அடிப்பாருன்னு தோணுது. ஏன்னா வேர்ல்ட் கப்பில் செம்ம ஃபார்மில் வந்தார். போன மேட்ச் இந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாச்சு. மேபி இந்த இப்போ வந்து ஒரு நல்ல ஃப்ளாட் விக்கெட்டு சேப்பாக்கில் செம்ம அடி அடிக்க போகிறாருன்னு எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்கில் 6 4 அடிக்க போகிறாரு. அண்ட் ஃப்ரம் திஸ் சைட் கேம் சேஞ்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஃப்ளாட் விக்கெட்ஸில் அவர் செம்மையாக அடிப்பார். நம்ம நூர் அகமது போடுவார். நூர் அகமது இஸ் தேர். நூர் அகமது பிரசாந்த் வீர் ஆடினாங்கன்னா, ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஸ்பின்னர்ஸை வேறு லெவல் ஆடுவார். மிடில் ஓவர்ஸில் நம்பர் 4 வர்றாரு. ஸோ ஹி வில் பிளே த ஸ்பின்னர்ஸ் வெரி வெல். அவர் ஒரு செம்ம அடி அடிப்பார் நம்பர் 4. சரி, அவர் ஒரு செம்ம அடி அடிப்பார் நம்பர் 4ல் வந்து. ஸோ ஹில் பி மை கேம் சேஞ்சர் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ கேம் சேஞ்சர் சிஎஸ்கே இல்லை சஞ்சு அண்ட் பஞ்சாப் கிங்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இப்போ நம்ம வின் பர்சன்டேஜ் பார்த்துடலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேவரட்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ ஐ கிவ் 40-60. ஏன்னா ஃபேவரட்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஃபுல் அவங்களுக்கு 8 வரைக்கும் மேட்ச் வின்னர் பேட்டிங் 8 வரைக்கும் எல்லா மேட்ச் வின்னர். சிஎஸ்கேல நியூ சைடு போன மேட்ச் பார்த்தோம், பொட்டலம் ஆயிட்டாங்க. நியூ சைடு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. இந்த டாப் 3ல யாரோ ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இந்த 3 பேரில் யாரோ அடித்தாதான் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் இஸ் இன் ஆர் ஹேண்ட். ஸோ key battles for this match: Sanju Samson and or whoever opens Ayush or Rutraj versus Arshdeep Singh. First ஒரு நல்ல ஸ்விங் கிடைக்கும் அவருக்கு. ஹர்ஷ்தீப் ஸ்விங் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வெர்சஸ் சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரி or ருத்ராஜ் கேக்வாட். And from this side will be Khalil Ahmed versus Priyansh Sharia and Prabhsimar Singh. ஏன்னா போன வருஷம் பிரியான்ஸ் சிஎஸ்கே கூட ஆடும்போது ஃபர்ஸ்ட் பால் கலீல் அகமது தான் 6 அடிச்சாரு. கலீல் அகமதும் அப்புறம் பிரப்சிமர் சிங் விக்கெட் எடுத்தார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மேட்சப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட தாட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களோட பிளேயிங் லெவன் என்ன போடுங்க, உங்களோட கேம் சேஞ்சஸ், கீ அனலைசஸ், வின் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் பாய்.